சரி வாங்க how to cube numbers multiply quickly பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11 இருந்து ஓகேங்களா 19 வரையும் சரிங்களா 19 வரையும் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா. எப்படி பார்த்தோம்னு தெரியலையா உங்களுக்கு? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட 16 கூட பார்த்துருப்போம் சரிங்களா. 16 கியூப் கூட பாருங்கள் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 6 6 பவர் 1 6 ஸ்கொயர் 6 பவர் 3 எழுதிங்க. இது அப்படியே எழுதுங்க. 6 பவர் 1னா 6 தான், 6 ஸ்கொயர்னா 36 வரும், 6 பவர் கியூப்னா 216 வரும் சரிங்களா. இப்போ இது 12 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். இந்த 12 மல்டிபிள் பண்ணால் இங்கே 72 கிடைக்கும் சரிங்களா. இங்கே வந்து 0 வச்சுக்கோங்க, இங்கே 0 வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 0 ஆட் பண்ணால் 6 தான் இருக்கும். இந்த 2 வந்து இங்கே வந்துடும் சரிங்களா. இந்த 2 வந்து இங்கே வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும் சரிங்களா. இங்கே ஆட் பண்ணால் 10 12 கிடைக்குமா? இந்த 12 இங்கே போயிடும், மேலே போயிடுமா? சரி 12 12 24 24 ஒரு 6 என்ன கிடைக்குமா? 30 கிடைக்கும் சரிங்களா. இங்கே 3 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து 3 + 1 வந்து 4. அப்போது 4096 தான் 16 கியூபுடைய ஆன்சர் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் 17 கியூப் 18 கியூப் 19 கியூப் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இந்த 11 to 19க்கு இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 வந்து முன்னாடி இருந்தது, அதாவது 11 12 13 14 15 16 17 18 19 போது 1 வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தது. 1 2 இந்த மாதிரி 1 வந்து முன்னாடி இருந்தது ஓகேங்களா. அதனால் அந்த 1 அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? 1 பவர் 2 பவர் 1 2 பவர் 3 2 ஸ்கொயர் 2 பவர் 3 பண்ணோம். அதே மாதிரி 3 பவர் 1 3 ஸ்கொயர் 3 பவர் 3 பண்ணோம் சரிங்களா. ஆனால் இப்போது இதே மாதிரி தான் பண்ண போகிறோம் சரிங்களா. இதே மாதிரி தான் பண்ண போகிறோம், ஆனால் ரிட்டர்னில் பண்ண போகிறோம் சரிங்களா. எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 21 எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் 21 நான் கியூப் பண்ண போகிறேன். முன்ன வந்து இப்போ இந்த 21 ஆப்போசிட் இருக்குன்னா 12 கியூப் ஓகேங்களா. 12 கியூப் எப்படி பண்ணோம்? 1 2 பவர் 1 2 ஸ்கொயரு 2 பவர் 3 பண்ணோம். அப்புறமா 1 2 பவர் 1 2 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், 2 பவர் 3 பண்ணால் 8 கிடைக்கும். இப்போ 2 1 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4. இந்த நம்பர் 12 மல்டிபிள் பண்ண சொன்னாடியா, இந்த 4 12 பண்ணால் 8 கிடைக்கும். இப்படி பண்ணோமா? அப்போ இதை பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும், இங்கே பண்ணால் 12 கிடைக்கும், இங்கே பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும், இங்கே 1 ஆட் பண்ணால் இப்படி கிடைக்குது சரியா. சரி இப்போ நம்ம இங்கே 21 அப்படி தான் பண்ண போகிறோம், 21 அப்படி தான் பண்ண போகிறோம் ஓகேவா. ஆனால் இங்கே இந்த டைமில் வந்து இப்போ நிறைய பேர் என்ன 1 வந்து கியூப் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணுன்ற மாதிரி எடுத்துக்கூடாது. செகண்ட் நம்பர் இம்பார்ட்டன் கிடையாது இப்போதைக்கு. இப்போ ஃபஸ்ட் நம்பர் தான் இம்பார்ட்டன் சரியா. இப்போ ஃபஸ்ட் நம்பர் இம்பார்ட்டன் போது இதை நம்ம எப்படி பண்ணோம்? அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த 12 மாதிரி தான் பண்ண போகிறோம். என்னன்னா இங்கே 1 இங்கே முன்னாடி இருந்ததுனால இங்கே போட்டோம், இப்போ இங்கே 1 பின்னாடி இருக்கிறதுனால இங்கே போட போகிறோம். இப்போ சம் வந்து இப்படி போட போகிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் இங்கே 1 இருக்குது, அடுத்தது எல்லாருக்கும் இங்கே 2 இருக்குது, அப்போ 2 பவர் 1, அடுத்தது 2 ஸ்கொயர், அடுத்தது 2 பவர் 3 இப்படி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு வித்தியாசம் என்னன்னா இங்கே 1 இருந்ததுனால 1 முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த 1க்கு முன்னாடி இருக்கிற 2 வச்சு 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 பவர் 3 இருக்கும். இங்கே 2 பவர் 1 இருக்குது, இங்கே 2 1 இருக்கிறதுனால இந்த 1 முன்னாடி வச்சுக்கிட்டு 2 பவர் 1 2 ஸ்கொயர் 2 பவர் 3 எடுத்துக்கிறோம் சரிங்களா. இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான். இப்போ இந்த 21 31 41 51 61 71 81 91க்கு எல்லாத்துக்கும் இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம் சரியா. இப்போ பாருங்கள் இதை பண்ணால் 2 பவர் 3 பண்ணால் என்ன வரும்? நமக்கு 2 பவர் 3 பண்ணால் நமக்கு ஆன்சர் 8 வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 4 வரும். 2 பண்ணால் 2 பவர் 1 வந்து 2 தான், இங்கே 1 வரும் சரியா. இப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணோம்? இந்த பிக் பாயிண்ட் இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும், இதை 2ஆல் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும் சரியா. இப்போ பாருங்கள், இப்போ ஆட் பண்ணணும் 1 இங்கே வந்து 6 இங்கே 12 இங்கே 1 வந்துடுமா? சரி 1 மேலே போட்டுக்கோங்க, இங்கே போட்டுக்காதீங்க கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போது 8 + 1 9. அப்போ 9 to 6 வந்தால் இந்த 21 கியூப் சரியா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது சம் போடலாமா? இப்போ 31 ட்ரை பண்ணுவோமா? இப்போ பாருங்கள் 31 போட்டு பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 31 பார்ப்போம். இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் 31 ஓகேங்களா. 31 கியூப் இந்த 1 இங்கே இருக்கிறதுனால இங்கே போடுறோம் எண்டிங்கில். இப்போ 3 இருக்கா? அப்போ 3 பவர் 1 3 ஸ்கொயர் 3 பவர் 3 சரியா. இப்போ என்ன பண்ணலாம்? 3 பவர் 3 வந்து 27, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, இந்த 3 இங்கே 1. இப்போ இது ரெண்டு பிட் பாயிண்ட் இருக்குது, 2ஆல் மல்டிபிள் பண்ண சொன்னேன். அப்போ 9 2 சார் வந்து 18 கிடைக்கும், 9 3 சார் வந்து 9 2 சார் 3 2 சார் 6 கிடைக்கும் சரியா. இப்போ இங்கே 1 இங்கே 9 கிடைக்கும், இந்த 20 என்ன கிடைக்கும்? 27 27 இங்கே 2 கிடைக்கும். அப்போ வந்து 29791 ஆன்சர், இதோட ஆன்சர் சரிங்களா. இதே மாதிரி 41 இருக்குது, இதே மாதிரி 51 இருக்குது, இதே மாதிரி 61 இருக்குது, இதே மாதிரி 71 இருக்குது, இதே மாதிரி 81 இருக்குது, இதே மாதிரி 91 இருக்குது. கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து சேம் நம்பருக்கு எப்படி எழுதலாம் பார்க்கலாமா? சரி பாருங்கள். இப்போது சேம் நம்பர் இப்போது
இது மாதிரி வச்சுருவோம். இப்போ பாருங்கள் சேம் நம்பர் என்ன? இப்போ நம்மளுக்கு சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 வந்து சேம் நம்பர் தான் சரிங்களா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து 22 வந்து பார்ப்போம் சரிங்களா. இப்போ 22 வந்து எப்படி பார்ப்போம்? சாரி 11 வந்து பார்ப்போம். பாருங்க 11க்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 11க்கு எப்படி பார்ப்போம்னா 11 கியூப் இருக்கு இல்லையா. அப்போ 11 கியூப்னா இப்போது இந்த 1 இப்போ இந்த தனித்தனியாக பிடிச்சிக்கலாம். இந்த 1 கியூப் பண்ணுங்கள். இந்த 1 கியூப் பண்ணுங்கள் 2 டைம்ஸ். இந்த 1 திருப்பி கியூப் பண்ணுங்கள் 2 டைம்ஸ். இந்த 1 திருப்பி கியூப் பண்ணுங்கள். இந்த 1 திருப்பி கியூப் பண்ணுங்கள் சரிங்களா. இப்படி பண்ணால் 1 1 1 1 வரும். இந்த நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இது மேலே இருக்கிறது எழுதிக்கிறோம். 1 1 1 1 எழுதிக்கிறேன். இந்த 2ஆல் பண்ணால் எனக்கு 2 2 கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணால் 1 3 3 1 வரும் சரியா. அப்போ இது சேம் நம்பரா. சரி இப்போ 22 பார்க்கலாமா. சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்க உங்களுக்கு இது புரியாது சரியா. ஏன்னா 1க்கு வந்து என்ன பவர் கொடுத்தாலும் 1க்கு 1 தான் வரும். அதனால உங்களுக்கு இது புரியாது. இப்போ பாருங்க 22 புரிய பாருங்க. இப்போ 22 இருக்கு இல்லையா, இதை கியூப் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8. இதை திருப்பி பண்ணுங்க 8. இதை 2 டைம்ஸ் பண்ணணும் கியூப். இதையும் 2 டைம்ஸ் பண்ணணும் கியூப். அப்போ இங்கே என்ன வரும்? 8 வரும். 8 வந்துச்சா அந்த இது. இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், 8 நம்ம திருப்பி இந்த மிட் பாயிண்ட் இருக்கிறது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 16. இந்த 16 கிடைக்கும். இப்போது இதை ஆட் பண்ணால் 18. இந்த 24க்கு 4, இந்த 2 கிடைக்கும். இங்கே 10 + 16 20 26 கிடைக்குமா? 26 கிடைக்கும். இந்த 2 போட்டால் நமக்கு 10 0 648 கிடைக்கும் சரிங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க அதே மாதிரி 33க்கு போட்டு பார்ப்போமா. 33க்கு போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க 33க்கு போட்டு பார்ப்போம். 33 கியூப். அப்போ என்ன வரும்? 3 3 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் சரிங்களா. இந்த 3 2 டைம்ஸ் கியூப் பண்ணால் 27. திருப்பி பண்ணால் 27. இந்த கியூப் இதை பண்ணால் 27. திருப்பி இதை பண்ணால் 27. ஓகேவா. 2 டைம்ஸ் அது கியூப் பண்ணணும். அப்போ பண்ணும்போது இங்கே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 54 கிடைக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 54 கிடைக்கும். இப்போ இங்கே வந்து 7 மட்டும் தான் போகணும். இங்கே இருக்கிற 2 மேலே மட்டும் சரியா. அப்போ 27 54 என்ன வரும்னா 81. 81 ஒரு 2 வந்து 83 வரும். அந்த 8 இங்கே போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ 27 54 வந்து என்ன கிடைக்குதுன்னா 81 கிடைக்கும். அதோட 8 ஆட் பண்ணால் 89 கிடைக்கும். இந்த 9 இங்கே போட்டுக்கோங்க. இந்த 8 இங்கே போட்டுக்கோங்க. இப்போது 7 8 ஆட் பண்ணால் 27 ஒரு 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 8 வந்து 15 கிடைக்குமா. அப்போ 35 கிடைக்கும் இந்த இடத்துல. அப்போ 35937 தான் இதோட ஆன்சர் சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து 44க்கு 55க்கு 66க்கு 77க்கு 88க்கு 99க்கு கண்டுபிடிக்கலாம் இதே மெத்தடில் சரிங்களா. போட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும் சரிங்களா. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் நம்பருக்கு பார்ப்போமா. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பருக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டான நம்பருக்கு பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் சொல்லலாமா. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஈஸியாக. இப்போ வந்து 11 to 19 வரையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த 23 எடுத்துக்கலாம். சரி 23 கியூப் எடுத்துக்கலாம். இப்போ 23 கியூப் பண்ணும்போது இந்த 2வை கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 8. இந்த 3 கியூப் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 27 கிடைக்கும் ஓகேங்களா. இந்த பிட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் காலி பண்ணிவிட்டு அந்த பக்கம் எழுதுங்க சரிங்களா. இந்த பிளேஸ் வந்து இந்த 2 பிளேஸ்க்கு இடம் விட்டுட்டு அங்கே எழுதுங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை ஸ்கொயர் பண்ண போகிறேன். அதோட இந்த 3 இங்கே 3 இருக்கு இல்லையா, 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா. அப்போ பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? இதுக்கு 2 ஸ்கொயர் 4 4 × 3 வந்து என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அப்போ இந்த 12 இங்கே போட்டு போகிறேன் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த 3யை ஸ்கொயர் பண்ண போகிறேன். 3யை ஸ்கொயர் பண்ணி இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா, அவனால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரியா. அப்படி பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9 × 2 வந்து 18 கிடைக்குமா. அது இங்கே போட்டுருக்கோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 கியூப் பண்ணால் 8, 3 கியூப் பண்ணால் 27 சரியா. இந்த 2வை ஸ்கொயர் பண்ணுறோம், அதோட இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 3யை ஸ்கொயர் பண்ணுறோம், அதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சரியா. மல்டிப்ளை பண்ணி இப்படி போட்டுருக்கோம் ஆன்சர். புரிஞ்சா. இது ஒரு ஈஸி தான். இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 24. இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 37 கிடைக்குமா. ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அடிச்சிடறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே வந்து என்ன வரும்? நான் சொன்ன மாதிரி தான் 7 மட்டும் போடணும். இந்த 2 மேலே போட்டுக்கணும்.
அப்போ 20 + 36 வந்து 56 வருமா? அப்போ 56க்கு 6 மட்டும் இங்கே 5 இங்கே. அப்போது என்ன வரும்? 5 to 7 7 ஒரு 4 வந்து 11 கிடைக்கும். 11 1 இங்கே 1 போடுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? 4 கிடைக்கும். அந்த 4 தூக்கி இங்கே போடுறீங்க. அப்போ இங்கே வந்து 12. இந்த ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒன்லி சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் இங்கே போடணும். இந்த ஃபைனலாக வரும்போது மட்டும் தான் 2 டிஜிட் ஃபைனலாக போகும்போது தான் 2 டிஜிட் நம்பர் வரும். சரியா? இங்கே எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் போகணும். சரியா? அதான் நார்மலாக கொடுக்குற மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 8 9 7 இப்போ இங்கே 5 9 9 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு 4 வச்சுக்கோங்க. இப்போ 7 ஒரு 4 வந்து நம்மளுக்கு 11 தெரியும். அந்த 11 இந்த 1 இங்கே போடுவோம். இந்த 1 தூக்கி மேலே போடுவோமா? ஒரு நார்மல் மெத்தடில். அப்போது இந்த 9 18 + 1 19 கிடைக்கும். அதாவது 19 கிடைக்கும். இந்த 9 தூக்கி இங்கே போடுவோம். இந்த 1 தூக்கி மேலே போடுவோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான். ஃபைனலாக இங்கே பண்ணும்போது தான் நம்ம கேன்சல் இருக்குது. இப்போ பாருங்கள் 10 + 1 18 ஸோ 1 5 4 9 + 1 வந்து 10. இந்த இடத்துல தான் 2 டிஜிட்டாக வரும். எல்லா இடத்துலையும் சிங்கிள் டிஜிட் தான் பண்ணுவோம் இல்லையா? சேம் ஒரு ஆட் பண்ணுற மாதிரி தான் இதை பண்ணணும். சரியா? குழப்பிக்காதீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து இது வந்துடும். சரியா? ஓகே. இப்போ நம்ம வந்து 23 பார்த்தாச்சா? வேறு என்ன டிஃப்ரெண்ட் நம்பர்? 23க்கு அப்புறமா 24 எடுத்துக்கலாமா? 24 எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ 2 கியூப் பண்ணால் 8 ஓகேங்களா? இந்த பிளேஸில் எடுத்துக்கிட்டுருங்க. இப்போ 4 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 64. ஸ்கொயர் பண்ணிக்கூடாது, கியூப் பண்ணணும். அதாவது கியூப் பண்ணால் தெரியுதுங்களா? 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுவோம் சேம் நம்பராக. இப்போ 4 × 4 × 4 சரிங்களா? இப்போ 2 × 2 × 2 8 4 × 4 வந்து 64 சரியா? இதுதான் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோமா? செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இப்போது இதை வந்து இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே இருக்கிற 4ஐ ஸ்கொயர் பண்ணி இங்கே இருக்கிற 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இதை 2 ஸ்கொயர்னா 4 × 4 வந்து என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16 × 2 கிடைக்கும். இங்கே வந்து 32 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்து 16 போடலாம். இங்கே வந்து 32 போடலாம். இப்போ இந்த 16ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி கீழே போடலாமா? அப்போ இங்கே 32. இந்த 32ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 64 கிடைக்கும். சரியா? இப்போ இதை அனுப்பிச்சிடுவோம். ஓகே. இப்போ பாருங்கள். இப்போ இங்கே 64க்கு இந்த 4 மட்டும் தான் போகணும். இந்த 6 மேலே போயிடும். சரியா? அப்போ 64 36 என்ன வரும்? இப்போ இந்த 64ஐயும் 6ஐயும் பண்ணால் நம்மளுக்கு 70 வரும். 70லேருந்து 32 போட்டால் 102 வரும். 2 இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 102 இங்கே வச்சுக்கலாம். அப்போ 10 இங்கே போயிடும், மேலே போயிடும். சரியா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 64 32 6 பண்ணால் 8 + 2 வந்து என்ன வரும்? 12 வரும். ஸோ 1. இப்போ இங்கே 9 ஒரு +10 கிடைக்குது. இந்த 10 வந்து மேலே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த எல்லாம் ஆட் பண்ணால் வந்து என்ன வரும்? 0 6 2 வந்து 8. இந்த 3 4 1 5 இருக்குது. இந்த 5 மேலே போயிடும். ரெக்கார்டுக்கு கூட இங்கே போட்டக்கூடாது. இங்கே எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் வரணும். இங்கே மட்டும் தான் டபுள் டிஜிட்டில் வரணும். இப்போ 8 + 5 வந்து என்ன வரும்? 13 வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேறு எல்லா நம்பருக்கும் போட்டு பாருங்கள். சரிங்களா? இவ்வளோ தான் ஈஸி மெத்தட். நம்ம என்ன பார்த்தோம் இப்போது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் 1னா 12 எடுத்துக்கிறேன். 12 கியூப் எப்படி பண்ணுறது? ஸ்டார்டிங் 1 இருக்கா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 21 கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ 11 கியூப் நம்ம டைப் 1 எடுத்துக்கலாமா? இல்லையா? டைப் 1 டைப் 2 டைப் 3 எடுத்துக்கோங்க. இப்போ டைப் 4 இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் 1 இருக்கா? அடுத்த நம்பர் என்ன வரும்? 13 கியூப். அடுத்த நம்பர் வந்து 14 கியூப். அடுத்த நம்பர் வந்து 15 கியூப். இந்த மாதிரி 19 வரையும் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் ஒரு டைப். ஸ்டார்டிங் 1 வந்தால் அது ஒரு மெத்தடில் நம்ம போட்டு பார்த்தோம். இப்போ இங்கே லாஸ்ட் நம்பர் இங்கே எண்டிங்கில் 1 வருது. அப்போ 21 ஒரு டைப்பு, 31 கியூபு, 41 51 61 71 81 91 இது ஒரு டைப். இதெல்லாம் ஒரு மாதிரி கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் வந்து சேம் நம்பர் பார்த்தோமா? சேம் நம்பர்னா இப்போ 11 22 33 44 55 66 77 88 99 இதெல்லாம் சேம் நம்பர். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் பார்த்தோமா? இப்போ டிஃப்ரெண்ட் நம்பர்னா பார்த்தோம்ல. 23 பார்த்தோம், 24 பார்த்தோம், 25 கிட்ட கண்டுபிடிக்கலாம், 26 வேற எல்லா நம்பரும் ரிமைனிங் இருக்கிற நம்பர். இந்த ரெண்டு இதில் இருக்கிற நம்பர், இதில் இருக்கிற நம்பர் விட்டு மிச்சம் எல்லா நம்பரையும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்தோம் டைப் 1 டைப் 2 டைப் 3 பார்த்தோம். இது வந்து ஸ்டார்டிங் 1, இது எண்டிங் 1, இது சேம் நம்பரு, இது டிஃப்ரெண்ட் நம்பரு. இந்த 4 டைப்ல எப்படி வந்து கன எண்களை விரைவாக பெறுவது எப்படின்னு இந்த 4 டைப்ல பார்த்தோமா? சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இப்போ டேரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். இப்போ பாருங்க, இப்போ டேரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. இப்போ நீங்கள் தான் சொன்னது ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இப்போ 3 ரூட் கொடுத்துருக்காங்க.
√148877 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு கனமூலம் கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்க நம்மளுடைய ஆன்சர் இது எல்லாத்தையும் பாருங்க. இப்போ இங்க இதுல இருக்கு. அப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்ம ஒமிட் பண்ணிடலாமா? 9 முடியுது எதுல முடியும்? 9ல தான் முடியும். 9 முடியுது எதுல முடியும்? 9ல தான் முடியும். அப்போ 3 முடியுது மட்டும் தான் 7ல வரும். ஆமாவா? அப்போ ஆன்சர் வந்து ஏவா இருக்கலாம் இல்ல பியா இருக்கலாம் ஆப்ஷன். அப்போ இது ஆப்ஷன் மெத்தட் வச்சு கூட போடலாம். நீங்க ஆப்ஷன் மெத்தட் வச்சு போட எப்படி போடலாம்? டிஃபரெண்டா எப்படி போடலாம்? இப்போ பாருங்க 43 இருக்கா? 43 எப்படி கியூப் பண்ணலாம்? ஷார்ட்டா 40 அப்போ 4 கியூப் பண்ணுங்க, 3 கியூப் பண்ணுங்க. அப்போ 4 பண்ணா என்ன வரும்? லாஸ்ட் மெத்தட் லாஸ்ட் சொல்லி கொடுத்தா டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வச்சு பண்ணி போறதுன்னு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 4 கியூப் பண்ணா 64, 3 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 கிடைக்கும். இந்த பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா? அப்போ 4 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 4 ஸ்கொயர் 3 பண்ண போறோம், 3 ஸ்கொயர் 4 பண்ண போறோம். அப்போ 4 ஸ்கொயர் 3 வந்து என்ன வரும்? 48 வரும். இங்க வந்து 3 ஸ்கொயர் 4 என்ன வரும்? 9 into 4 வரும். 9 into 4 வந்து 36 வரும். இத 2 ஆல பெருக்கினா 32, இத 2 ஆல பெருக்கினா 96 வருமா? அப்போ 96 வரும். இங்க வந்து 7 வரும், இங்க 2 வரும், இங்க என்ன வரும்? 10 வரும். இங்க 1 போட்டுக்கோங்க, இங்க 10 ஒரு லெவல், அந்த லெவல் இங்க தூக்கி போட்டுக்கோங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இங்க 9 ஒரு 6 வந்து என்ன வரும்? 15 வரும். ஒன்னு 10 ஒரு 15 ஓகேங்களா? அப்போ 15 இங்க வரும். 15 இங்க போட்டுக்கோங்க, இங்க 9 இங்க 7 ஓகேங்களா? அப்போ நம்மளோட இது பாருங்க ஆன்சர் 79507ன்ற மாதிரி வருது சரிங்களா? அப்போ இது தப்பு. இப்போ 53 ட்ரை பண்ணலாமா? அப்போ 53 ட்ரை பண்ணா 5 பண்ணா 125 சரிங்களா? 3 பண்ணா 27. இப்போ 5 ஸ்கொயர் 3 சரியா? 5 ஸ்கொயர் into 3 நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் into 5. அப்போ 5 ஸ்கொயர் 3 னா 25 plus 3 வந்து 75 வரும். அப்போ இங்க 75 போட்டுருவோமா? நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் 9 into 5 வந்து 45 வருமா? அப்போ இங்க 45 போட்டுருவோமா? இப்போ இது 2 ஆல பண்ணினா 90, இந்த 2 ஆல பண்ணா 150 வரும் சரியா? அப்போ இங்க 7, இந்த 2 மேல போய்டும், இங்க 7 வரும், இங்க 13 வரும், இங்க 3 மேல போய்டும், இங்க 8 வரும் சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் பாருங்க 877 இங்கே முடியுதா? புரியுதுங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம போறது ரைட் தான். நெக்ஸ்ட் பாருங்க 7 வந்து 7 15 ஆட் பண்ணா நமக்கு 22 வரும். அந்த 2 இங்க போடாதீங்க, அது எங்க போடலாம்? இங்க போட்டுக்கோங்க சரிங்களா? சாரி இங்க 55 இருக்குயா? அப்போ இங்க வந்து என்ன வரும்? 7 5 15 னா 23 வரும் சரியா? 23 வரும். அப்போ இங்க 8 வரும், இங்க வந்து 4 வரும், இங்க 1 அப்படியே வரும். அப்போ 148877 சரியா? ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இத வேற எப்படி பண்ணலாம்னா இப்போ பாருங்க இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு தெரியலனா ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் பாருங்க. ஒரே ஒரு 5 செகண்ட்ல பண்ணலாம் பாருங்க. இப்போ இத நான் உங்களுக்கு 3 பிரிக்க சொல்லிருக்கேன். இப்போ பாருங்க. இப்போ 1 4 8 வந்தா 6 வந்தா 3 3 பிரிக்க சொல்லிருக்கேன். அப்போ இப்படி வருது சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் 7 முடிஞ்சா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 3 ல தான் இருக்கும். இப்போ இங்க 148 குள்ள இருக்கக்கூடிய கியூப் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். 148 ல கியூப் நம்பர் 10 பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? அதாவது 10 குள்ள தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 5 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கியூப் வந்து 125. 6 கியூப் என்னது? 6 கியூப் வந்து 216. ஆமாவா? அப்ப அந்த 5 க்கு 6 க்கு பிட்வீன்ல தான் இருக்குமா? அப்போ நம்ம வந்து 6 எடுத்தா 216 200 மேல போகுது. அப்போ வந்து நம்மளுடைய ஆன்சர் வந்து 5 ல தான் இருக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? வந்து 5 க்கு 125, 6 க்கு வந்து 216. அப்போ எது சின்ன நம்பரோ அதை தான் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 216 எடுத்தா 6 எடுத்தா இந்த இடத்துல பெரிய வேல்யூவா போயிடும். அப்போ நம்ம வந்து எது சின்ன வேல்யூ அதை தான் எடுக்கணும். அப்போ 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிரிக்கிறது இப்படி 6 டிஜிட்டல்ல 3 பிரிக்கணும். நம்மளுடைய ஆன்சர் வந்து ஃபைனலா எதுல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 ல முடியுது. அப்போ ஆன்சர் 3 தான் இருக்கும். அது ஒரு கண்டிஷன். ஃபைனலா இது வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது இந்த 148 உள்ள இருக்கக்கூடிய கியூப் நம்பர் கண்டுபிடிச்சனா 5 தான் இருக்கும். ஏன்னா 5 கியூப் தான் 125. ஓகேங்களா? இதுதான் எடுக்கணும். ஓகேங்களா? 6 கியூப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 216 ஆயிடும். அப்போ நீங்க இதை எடுத்தீங்கன்னா இது எடுத்தீங்கன்னா 5 தான் எடுக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 53. ஓகேங்களா? இப்படி போடலாம். இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட். அதை விட இதுதான் ஈஸி மெத்தட். அது உங்களுக்கு வந்து வேகமா வந்து இது பண்ண தெரியணும், மல்டிபிள் பண்ண தெரியணும். அதை விட இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? நம்ம இந்த ஈஸியான மெத்தட்ல போடுவோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த சம் பார்ப்போம். இப்போ பாருங்க, இதை நீங்க ஈஸியா எப்படி சொல்லலாம்? இதையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈஸியான மெத்தட்ல போட்டுக்கலாமா? இப்போ ஈஸியான மெத்தட் என்னது? இதுல லாஸ்ட் லைன் என்ன முடியுது பாருங்க, 2 முடியுது. இது லாஸ்ட் லைன் என்ன முடியுது? 2 ல முடியுது. அப்ப ஆன்சர் ஃபுல்லா 8 தான் முடியும். அப்போ வந்து ஆன்சர் B வரும் இல்லனா D வரும். இது ரெண்டும் வராது. இது 6 ல முடிஞ்சா இது 6 ல தான் முடியும். இது 6 ல முடிஞ்சா 6 ல தான் முடியும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒமிட் பண்ணிடலாமா? அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து B இல்லனா D ல தான் இருக்கும். சரியா? இப்போ B D ல இருக்கு. இப்போ நம்ம எப்படி போடலாம்? ஷார்ட் மெத்தட்ல போடலாம். சரிங்களா? எப்படி போடலாம்? இப்போ 6 8 1 4 7 2 இருக்குயா? இத இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3 கடைசி 3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கடைசி 3 இப்படி
ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதே வந்து 4 டிஜிட் இருந்தா இப்போ 4096 இருந்தா எப்பவுமே இந்த லாஸ்ட் 3 எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் 3க்கு அப்புறம் இங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இங்க ஒருத்தர் தான் இருக்கனா பிரச்சனை இல்லை. அப்போ 4னா இப்படி 1 3 பிரிக்கிறோம். இதே 5 இருந்தா இப்போ 5 3 சம்திங் ஒரு 6 to 5 எடுத்து வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாமா? லாஸ்ட் 3ல இருந்து தான் பிரிக்கணும். 1 2 3 இந்த லாஸ்ட் 3 பிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த லாஸ்ட் 3 பிரிச்சுட்டு இங்க ஒருத்தன் தான் இருக்கான். இந்த லாஸ்ட் 3 பிரிச்சு இங்க ரெண்டு டிஜிட் இருக்கு. இங்க லாஸ்ட் 3 பிரிச்சுட்டு இங்க 3 டிஜிட் இருக்கு. மொத்தம் இப்படி தான் பிரிக்கணும். மேக்ஸிமம் 4 டிஜிட் அப்படி பிரிக்கிறோம், 2 டிஜிட் 5 டிஜிட் அப்படி பிரிக்கிறோம், 6 டிஜிட் அப்படி பிரிக்கிறோம். சரியா? இப்போ நம்மளோட ஆன்சர் 2 இருக்கா, அப்போ நம்மளோட ஆன்சர் எண்டிங்ல வந்து 8ல தான் முடியும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 188 193. இப்போ 681 இருக்கு இல்லையா? இந்த 681 குள்ள இருக்கக்கூடிய கியூப் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு வந்து 68 கியூப் எங்க வரும்? இப்போ 8 கியூப் என்னது? 8 கியூப்னா 512. இதே 9 கியூப்னா 729. அப்போ வந்து பாருங்க 681 எங்க வரும்னா இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 9 எடுக்க முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் தான் எடுக்கணும். 681 உள்ள இருக்கிற நம்பர் வந்து 512 தான். அப்போ நம்மளோட ஆன்சர் 8. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 88. ஓகேங்களா? இந்த 2ல முடியறதுனால இந்த 8, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கியூப் நம்பர் வந்து 8. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அந்த ரெண்டு சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस தான். இதெல்லாம் அது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन. இப்பெல்லாம் இந்த மாதிரி கேட்கறது இல்ல. சரி பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான். எப்படி போடலாம் பாருங்க. இப்போ இந்த 3 அப்படியே வச்சுப்போம், ரூட் அப்படியே வச்சுப்போம். இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இத ஃபிராக்ஷனா மாத்துவோம். இத ஃபிராக்ஷனா மாத்த உங்களுக்கு தெரியலையா? இப்போ இங்க 125 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இங்க 125 இருக்குன்னா இப்போ இது வந்து மல்டிபிள் ஆயிடும். இங்க வந்து 4ஐயும் 125 மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமா இதோட ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க 125 மல்டிபிள் 4 + 1. சரிங்களா? சார் 4 + 12. சரி. இப்போ பண்ணிட்டு 125 அப்படியே வச்சுக்க போறோம். சரியா? இப்போ 125 × 4 என்ன பண்ணலாம்? இப்போ இது 4 வாட்டி இது 25 × 4 நான் ரெண்டு ரெண்டா பிரிக்கிறேன். அதாவது இது பெருக்குறத வந்து வித் செப்பரேட் பண்ணி பிரிக்கிறேன். இப்போ 125 பிரிக்கிறேன். அதாவது ஒண்ணும் கிடையாது, 125. இப்போ 100 + 25 செப்பரேட் பண்ணி 4 ஆல் மல்டிபிள் பண்றேன். அத தான் இப்படி போட்டுருக்கேன். இத பண்ணா 400 வரும். இத பண்ணா எனக்கு 100 வரும். அப்ப ஆன்சர் வந்து 500 வரும். 500 வரும். 1 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அப்போ நமக்கு 125 × 4 வந்து 500 கிடைக்குது. அதோட 12. ஓகேவா? அப்போ இங்க கீழ வந்து 125. இப்போ 3 500 1 2 ஆட் பண்ணா நமக்கு 1512 கிடைக்கும். இந்த 125 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்? இப்போ 2ல முடியுது, இங்க 5ல முடியுது. அப்போ நம்மளோட ஆன்சர் இங்க 8ல முடியும், இங்க வந்து 5ல முடியும். சரியா? 8ல முடியும், 5ல முடியும். பார்த்துமே சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து அடிச்சா என்ன வரும்? 5 ஆல் 8 டிவிஷன் பண்ணா 1 டைம் ரிமைனிங் வந்து 3 கிடைக்கும். சரியா? இது அடிக்க தெரியல உங்களுக்கு, நார்மல் டைப் தான். 8 உள்ள வச்சுக்கிட்டு 5 ஆல் டிவிஷன் பண்ணா 4 5 5 ரிமைனிங் வந்து 3 கிடைக்கும். இந்த 3 மேல போட போறோம். இந்த ஈவை எங்க போட போறோம்? டிவிஷன் வந்து இங்க போட போறோம். சரிங்களா? எந்த நம்பரால டிவிஷன் பண்ணாலும் அது கீழே போட போறோம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போவோம். இப்போ பாருங்க, क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. 1728 டிவிஷன் 3 3 கிடையாது, அது √3. சரிங்களா? இது ரூட்ல இருக்க 3 சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ரூட் + 6 262 இருக்கு. அப்ப இது எப்படி பிரிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க x இருக்கு, இங்க -28 இருக்கு, இங்க 4491 இருக்கு. சரி போட்டுருவோமா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப். அப்போ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருவோமா? அப்போ நமக்கு வந்து 262,144 எப்படி பிரிக்கலாம்? இப்படி பிரிக்கலாமா? அப்போ நமக்கு ஆன்சர் எங்க முடியுதுன்னா 4ல முடியுது. 4ல முடிஞ்சா நம்மளோட ஆன்சர் எது முடியும்? 4ல தான் முடியும். அதாவது 4 கியூப் பண்ணா என்ன வரும்? 64 வருமா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபைனலா எதுல முடியுதுன்னா 4ல முடியும். சரியா? இதுக்கு மட்டும் சொல்றேன். நம்ம ஆன்சர் ஒண்ணே இங்க பார்க்காதீங்க 4 இருக்காங்க. அதுக்கு மட்டும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்க போறோம். இது வந்து என்ன கியூப்னு கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? இப்போ 262 இருக்கு. அப்போ 262 னா எதுக்குள்ள இருக்குன்னா இப்போ பாருங்க 53 னா 543 னா 125. 643 னா என்ன வரும்? 216. 73 என்ன வரும்? 343. அப்போ நீங்க எதை எடுப்பீங்க? 6 எடுக்கலாமா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 64 கியூப். புரிஞ்சுங்களா? 64 கியூப். அப்போ இதோட ஃபுல் வேல்யூ வந்து 64 கியூப். புரிஞ்சுங்களா? எரேஸ் பண்ணிடலாமா? சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாருங்க. இப்போ இன்னும் சிம்பிள் தான். 1728. ஓகேங்களா? டிவிஷன் இருக்கா? டிவிஷன். இது ஃபுல் வேல்யூ வந்து
64 சரிங்களா 64 மல்டிபிள் எக்ஸ் இங்கே மைனஸ் 288 இங்கே வந்து 4491 இருக்குது சரியா. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிற மைனஸ் அப்படி கொண்டு போயிடலாம். அப்போ கொண்டு போயிட்டா 4491 இது வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் 288 ஆகிடும் சரியா. அப்போ இது வந்து ஆட் பண்ணால் 9 இங்கே ஆட் பண்ணால் 17 1 6 7 4779 சரியா. 4779 வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் தான் தேவை. இங்கே என்ன இருக்குது 1728/64 இருக்கு சரியா. ஓகேவா இருங்க இது தெளிவாக எழுதிடுவோம். 4779 தான். இப்போ இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ எப்படி கிடைச்சுன்னா நமக்கு இந்த 28 அப்படிங்க போகிறதுனால நமக்கு 4779 கிடைச்சு சரிங்களா. 4779 இப்போ பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த அப் அண்ட் டவுன் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் இதை வந்து சேம் நம்பர் அடித்தாலும் சரி இல்லை 4th டேபிள் அடித்தாலும் சரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு 4th டேபிள் அடிச்சிடறேன் ஓகேங்களா. அதனால் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிளே அடிக்கலாம். இந்த இது 2 அடித்தா 32, இங்கே வந்து 8 which is 6, இங்கே 4 திருப்பி இந்த 2 அடித்தா 60, இந்த 2 அடித்தா நமக்கு 432 கிடைக்கும், இது 2 அடித்தா 8 கிடைக்கும், இது 2 அடித்தா நமக்கு 216 கிடைக்கும், இது 4 அடித்தா இங்கே 4 கிடைக்கும், இந்த 2 அடித்தா 108 கிடைக்கும், திருப்பி இந்த 12 அடித்தா இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு 54 கிடைக்கும், இந்த 12 அடித்தா நமக்கு 27 கிடைக்கும் சரியா. அப்போ x = 4779 நம்மளுக்கு 27 டிவிஷன் பண்ணால் நம்மளோட ஆன்சர் பாருங்கள். இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது சரிங்களா. எப்போ 9 சேரும், இப்போ 7 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் 49 கிடைக்குமா. அப்போது இங்கே ஏதோ நம்ம மல்டிபிள் இந்த 7ஓட இந்த லாஸ்ட் நம்பர் எதோ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும் பாருங்கள், 9 கிடைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கே 7 இருக்கா, இங்கே இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்கள் 6 7 மல்டிபிள் பண்ணால் 42 முடியும். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே இருக்குது 9 இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் வெயிட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 7ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள் 21 முடியும் சரிங்களா. 21 முடியுது. இங்கே ஆன்சர் என்ன இருக்குது 1 இருக்குது, இங்கே 9 இருக்குது, அது ஈக்குவல் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள் 8 பாருங்கள், 87 இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 56 முடியும். இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது சரியா. அடுத்து பாருங்கள் இங்கே 7 இருக்குது, அப்போ 7 × 7 தான் நம்மளுக்கு 9 முடியுது. அப்போ இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நீங்கள் அடிக்கணும் கூட அவசியம் கிடையாது சரிங்களா. சரி இப்போ இதை அடித்தா கூட நமக்கு என்ன வந்து பார்ப்போமா. இப்போது 477 இப்படி வந்து யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு கூட நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த 477 வந்து எதை டிவிஷன் ஆகும் பாருங்கள். இப்போது இது மேலே வெளியே நான் 3 ஆல் டிவிஷன் பண்ணுறேன், ஏன்னா கீழே 27 இருக்கு இல்லையா, இது 3 ஆல் டிவிஷன் ஆகும். அப்போ இது 27 3 ஆல் டிவிஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா. இது 3 ஆல் டிவிஷன் பண்ணால் 1 டைம், இது 3 ஆல் டிவிஷன் பண்ணால் 5, இது 3 ஆல் பண்ணால் 9, இதை பண்ணால் 3, திருப்பி இது 9 3 ஆல் பண்ணலாமா. இது 5 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், 1 டைம்ஸ், இங்கே 3 வரும். திருப்பி இது 3 ஆல் பண்ணால் 1 டைம்ஸ், இங்கே 7 டைம்ஸ் 7 டைம்ஸ். அப்போ வந்து 177 தான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா. ஒன்று இந்த யூனிட் டிஜிட் வச்சு போடலாம், இல்லைன்னா இது சும்மா அடிச்சு கூட போடலாம் சரிங்களா. உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டமான இல்லை. ஈஸி பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் இங்கே வந்து கியூப் கொடுக்கல 4 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே தான் நம்மளுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க சரிங்களா. கொஞ்சம் கேப்ஸாக இருங்க ஓகேங்களா. ஏன்னா 6 to 5 வந்து கியூப் நம்பர் கிடையாது, ஸ்கொயர் நம்பர். 6 to 5 வந்து ஸ்கொயர் நம்பர் சரியா. அப்போ நம்ம இதை வந்து எப்படி பிரிக்கணும்னா, இங்கே 3 இருக்கா இல்லையா பவரில், அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம் அதை நம்ம இப்போ வந்து பாருங்கள் இதை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னா, நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு. என்ன ஃபார்முலானா n√a m அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா a/m/nன்ற மாதிரி வரும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி இந்த ஃபார்மேட்டிங்கே கொண்டு வர போகிறேன். இப்போது இது என்ன பண்ண போகிறேன், இங்கே 4, இங்கே என்ன பண்ண போகிறேன் 3 சரிங்களா. இப்போது 6 to 5 3/4 எழுத போகிறேன். அப்போ இந்த 4க்கு ஏற்ற மாதிரி இதை பிரிக்கணும். அப்போ இங்கே 4 டம் வரும், அதாவது ஒரே நம்பர் 4 ஆல் டிவிஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரே நம்பர் 4 ஆல் டிவிஷன் ஆயிருக்குன்னா என்ன நம்பர்னா 5 தான் சரிங்களா. இப்போ இந்த 6 to 5 நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5 ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 2 25 கிடைக்கும். திருப்பி 5 ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும். திருப்பி 5 ஆல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். 5 ஆல் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ 1 2 3 4. அப்போ இதை வந்து 6 to 5 எப்படி இருக்குன்னா 5/4. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 3/4 இருக்குது. இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ 5/3 ஆன்சர் வந்து என்னது 125 சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இப்படி சால்வ் பண்ணலாம் சரிங்களா. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
இல்லைனா இப்படி கூட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 6 to 5 வந்து 25 ஸ்கொயர் தெரியுமா? 6 to 5 வந்து 25 உடைய ஸ்கொயர் அப்படின்னு தெரியுது. அப்போது அதை வந்து 25 ஸ்கொயர் வச்சுக்கிட்டு மேலே வந்து 3/4 இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ இது அடித்தா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ 5 25 இல்லையா? 25 எப்படி பிடிக்கலாம்? 5 ஸ்கொயர் பிடிக்கலாம். இப்போ மேலே 3/2 இருக்குது. இப்போ இது அடித்தா 5/3 தான் கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அப்போ 5/3 வந்து 125. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போடலாம் அப்படியே போடலாம். சரியா? சரி வேறு சம் பார்ப்போம். இப்போ பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பாருங்க பாயிண்ட்ல எடுத்துருக்காங்க. சரிங்களா? 0.000216 இருக்கு. சரி இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேர் இருக்காங்கன்னா இந்த 216 ஓகேங்களா? 216 10⁻6 ஆல் டிவிஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது தனித்தனியாக ரூட் எடுத்துக்கலாம். இந்த தனியாக ரூட், இதுக்கு தனியாக ரூட். சரிங்களா? இப்போ தனித்தனியாக ரூட் எடுத்தாச்சா? அப்போ 216க்கு ரூட் என்ன வரும்? 6 வருமா? 216க்கு ரூட் எடுத்தா 6 வருமா? அதாவது 216 6/3 எழுதலாம். எங்க இருக்கிற 3 வந்து இங்க மல்டிபிள் 1/3 வரும். அப்ப 3 கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் 6 வரும். அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா? 10/6 எழுதலாம். இங்க இருக்கிற 3 வந்து மல்டிபிள் 1/3 ஆயிடும். அப்ப 3 அடிச்சா 2 கிடைக்கும். சரியா? அப்ப கீழ வந்து என்ன வரும்? 10 ஸ்கொயர் வரும். அப்ப 6/100 வரும். 100 ஆல 6 அடிச்சா நமக்கு 0.06 வரும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? B ல இருக்கா? ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்ப்போம். இது நேற்று டீச் பண்ணதான் வர்க்கமூலத்துல ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க இன்னும் வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு. இப்போ டபுள் ஸ்கொயர் ரூட் இருக்கு, மேலே வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இது வந்து நார்மல் ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் தான் கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்ப்போமா? 64. ஓகேங்களா? எந்த நம்பர் ரெடியூஷன் பண்ணிக்கிறோம் பார்ப்போமா? டிஜிட் முன்னாடி 1 2 3 4 5 6. அப்போ 10⁻6 ஆல ரெடியூஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ரூட் எடுக்கிறோம். இதுக்கு ரூட் எடுக்கிறோம். அதாவது சாதாரண ரூட் தான். சரிங்களா? ரூட் என்ன மீனிங்? 1/2 அர்த்தமா? ரூட் வந்து பவர் 1/2 அர்த்தமா? சரியா? பவர் 1/2 அர்த்தம். சரியா? ரூட்டுக்கு மறந்துடாதீங்க, போன ப்ரீவியஸ் கிளாஸ் பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ ரூட் 1/2னா அந்த 64 எப்படி பிரிக்கணும்? 8 ஸ்கொயர் பிரிக்கணும். இந்த ரூட்டுக்கு என்ன பிரிக்கணும்னா பவர் 1/2 அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இந்த 10/6 வச்சுக்கிறேன். இந்த ரூட்டுக்கு என்ன மீனிங்னா பவர் 1/2 அர்த்தம். சரிங்களா? இப்போ இது கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். சரியா? 8 கிடைக்குது. இங்கே வந்து 10⁻3 கிடைக்குது. அப்போ 8 10⁻3னா 1000 டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு இது 1000 டிவிஷன் பண்ணாங்கன்னா அப்படியே வச்சுப்போம். சரியா? ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு கியூப் ரூட் இருக்கு இல்லையா? அது கண்டுபிடிப்போம். இப்போ நமக்கு இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது இன்னொரு கியூப் இருக்கு இல்லையா? இப்போ 3 பவர் நம்மளுடைய ஆன்சர் என்னது? 8/1000. சரிங்களா? அப்போ 8 எப்படி பிரிக்கலாம்? 2/3. இங்கே இருக்கிற 3 இங்கே போச்சுன்னா பவர் 1/3. அப்போ இந்த 10 எப்படி பிரிக்கலாம்னா 10⁻3 பிரிக்கலாம். இந்த 3 வந்து இங்கே போச்சுன்னா பவர் 1/3. அதாவது தனித்தனியாக எடுக்கணும். இப்படி தனித்தனியாக எடுக்கணும். சரிங்களா? இப்படி தனித்தனியாக எடுத்தீங்கன்னா இது வந்து 3 எப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ தனித்தனியாக எடுத்தால் இப்படி கிடைக்கும். சரியா? அப்போ இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/10 இருக்கு. இப்போ 10 ஆல் 2 டிவிஷன் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 0.2. அப்போ ஆன்சர் பாருங்க பியில் இருக்கு 0.2. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு வாட்டி வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க क्वेश्चन நம்பர் 8 பாருங்க. √7 + 11 ஹோல் ஸ்கொயர் = x பவர் 1/3 + 2 √847 + 122 இருக்கு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா தனியா 2 இந்த மேல கிடையாது. இந்த மேல வந்தா எப்பவுமே 3 மட்டும் தான் மேல வரும். அதாவது 2 எக்காரணத்துக்கு கொண்டு இது மேல வராது. ஓகேங்களா? சரி 2 வரலாம், இங்க இருக்கு வரலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடலேஷன் கிடையாது. சரிங்களா? இது வந்து மல்டிபிள் 2. இது வந்து உங்களுக்கு எல்லாம் தனியா கூட எடுத்துக்கிறேன். மல்டிபிள் 2. நிறைய பேர் இதுக்கு மேல 2 இருக்குன்னு நினைச்சு அதை தப்பா எடுத்துக்குவாங்க. அதனால அது மல்டிபிள் 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? क्वेश्चन வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க நமக்கு. இந்த இடத்துல வந்து இந்த பவர் 2வா இல்லைன்னா இது வந்து மல்டிபிள் 2வா நம்ம கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் அது மல்டிபிள் 2வா தான் இருக்கும். சரியா? பவர் 2லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த ரூட் மேலே. சரியா? சரி, இப்போ வாங்க சம் போவோம். இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது சம் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது A, இது B, இந்த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? அதாவது √7 + 11 ஹோல் ஸ்கொயர்னாலே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம பிரிச்சு எழுதுறோம். சரிங்களா? அப்போ எப்படி எழுதலாம்? a² + b² ஃபார்முலா a² + b² + 2ab எழுதுவோமா? இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இது எழுதுவோம். அப்போ a ன்றது √7, b ன்றது 11 ஹோல் ஸ்கொயர். அப்போ a வந்து எவ்வளோ? √7 ஹோல் ஸ்கொயர். b வந்து எவ்வளோ? 11 ஸ்கொயர். 2 a வந்து எவ்வளோ? √7, b வந்து எவ்வளோ? 11. சரிங்களா?
அப்போ ரூட் இந்த 2 இது ரூட்டோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வந்து 7 தான் வரும். இப்போ 11 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 121. இங்கே 2 இந்த 2 11ஓட மல்டிபிள் ஆகி 22 ரூட் 7 வரும். சரிங்களா? 2 × 11 22 ரூட் 7 வரும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன வரும்? இந்த 22 ரூட் 7 வச்சுக்கிறேன். இப்போ இந்த 7ஐயும் இந்த இது வந்து 7 சரிங்களா? 7ஐயும் 121ஐயும் ஆட் பண்ணால் 128 வருது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த பக்கம் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 22 ரூட் 7 ப்ளஸ் 128 கிடைக்குது. சரிங்களா? இந்த பக்கம் அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? அடுத்தது பாருங்கள், இந்த பக்கம் எக்ஸ் பவர் 1/3 அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த 847க்கு என்ன பண்ண போகிறோம்னா ரூட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலாம்? 847க்கு இது எடுக்க போகிறோம். எடுப்போமா? அதாவது வெறும் ரூட் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கிளாஸில் டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி டீச் பண்ண உங்களுக்கு கிளாஸில் இது வந்து எப்படி பிடிக்கலாம்னா எல்சிஎம் மெத்தடில் பிடிச்சிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள் எப்படி எல்சிஎம் மெத்தடில் பிடிக்கலாம்னா இப்போ வந்து 847 இருக்குது. மேக்ஸிமம் 7 டேபிள் டிவிஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரூட் உள்ள வந்து என்ன இருக்குன்னா வேல்யூ எடுத்து இங்கே 7 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இதனுடைய லாஜிக் படி தான் இது இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். சரி, நான் 7 இது டிவிஷன் பண்ணால் எனக்கு இங்கே 121 கிடைக்குது. இப்போ இந்த 121 எப்படி பிடிக்கலாம்? 11 × 11 பிடிக்கலாமா? அப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு இப்படி கிடைக்குது. சரிங்களா? அப்போது இப்போ இது ரூட் எடுக்கிறோம். இதுக்கு ரூட் எடுக்கும்போது 11 மல்டிபிள் 11 × 7 கிடைக்குது. அப்போ ரூட்டுக்கு என்ன மீனிங்? 11 ஸ்கொயர். இதுக்கு ரூட்னா 1/2வா? அப்போ இந்த 7 மட்டும் தனியாக மாட்டிக்கிறோம். அப்போ ரூட் 7. சரிங்களா? இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 11 × ரூட் 7. அப்போ இந்த 847க்கு ஆன்சர் வந்து 11 ரூட் 7. இங்கே மல்டிபிள் 2 இருக்கு இல்லையா? இதோட மல்டிபிள் 2 ஆகும்போது இதோட ஆன்சர் வந்து 22 ரூட் 7 மாதிரி கிடைக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போ இங்க இருக்கிற 2ஆல இந்த 11 ரூட் 7 பண்ணா நம்மளுக்கு 22 ரூட் 7 கிடைக்கும். அங்க 122 இருக்கா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க ஈக்குவல் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இங்க ஈக்குவல் இருக்கு. இங்க ஒரு சேம் வேல்யூ, இங்க ஒரு சேம் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இங்கேயும் பிளஸ் 22 ரூட் 7, இங்கேயும் பிளஸ் 22 ரூட் 7 தான் இந்த மாதிரி ஈக்குவல் இருக்கும்போது டைரக்டாக கேன்சல் ஆகிடும். அதாவது அப்படிங்கிறப்போ அது மைனஸ் ஆகிடும். அதை நம்ம டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவை இது மட்டும் தான், எக்ஸ் கியூப் தான் நமக்கு தேவை. அதை நான் எப்படி வச்சுக்கிறேன்? ஓகேங்களா? இந்த பக்கமே இருக்கட்டும். சரிங்களா? எக்ஸ் கியூப் இந்த பக்கமே இருக்கட்டும். இப்போ 128 பெருசா 122 பெருசானா 128 தான் பெருசு. அப்போ அந்த சின்ன வேல்யூ இப்படிக்க கொண்டு வர போகிறேன். அப்போ அந்த சின்ன வேல்யூ இருக்கிற ப்ளஸ் இப்படிக்க வந்தால் மைனஸ் ஆகிடும். சரியா? அப்போ மைனஸ் ஆச்சுன்னா 122 மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 6 வருமா? 128 122 போச்சுன்னா 6 வரும். அப்போ 6 = x 1/3 வரும். சரிங்களா? இப்படி வருதா? அப்போது எக்ஸ் மட்டும் இப்படி இருக்கட்டும். இங்கே வந்து டிவிஷன் இருக்கிற 1/3 இங்கே வந்துச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அதாவது 6/3 ஆகிடும். அப்போ x = 6/3 வந்து 216. சரியா? அப்போ இதோட ஆன்சர் வந்து 216. x = 216. ஓகேவா? ஆப்ஷன் எழுத மறந்துட்டேன். ஆன்சர் வந்து 216 தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ பாருங்க, the largest 4-digit number which is a perfect cube கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய 4 இலக்க கனமூல எண் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கனமூலம் பார்த்தீங்கன்னா 20 கியூப். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கனமூலமாக இல்லையா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது கனமூலம் என்ன? இது கனமூலம் என்னன்னா கிடையாது. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ 20 இருக்கா? 20 வந்து கியூப் பண்ணால் எனக்கு வந்து 8000 கிடைக்குது. இது ஒரு கனமூல எண். சரி, 21 பண்ணலாமா? 21 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஷார்ட்டாக பண்ணலாமா? 21 எப்படி போட்டோம்? இந்த எட்டிங்கில் 1 இருந்தால் இங்கே வந்து போட்டோம். இப்போ 1 2 பவர் 1 2 ஸ்கொயரு 2 பவர் 3 இப்படி பார்த்தோமா? அப்போ இது 2 பவர் 3னா 8, இங்கே 4, இங்கே 2 1. இப்போ இது 2ஆல் பார்த்தோம்னா 8, இங்கே வந்து 4 கிடைக்கும். இங்கே 1, இங்கே 6, இங்கே 2, இங்கே 1 9 2 6 1. சரிங்களா? இப்போ 21 வந்து 9 to 6 1. இப்போ 22 ட்ரை பண்ணலாமா? சேம் நம்பர் ட்ரை பண்ணுங்க. 22 கியூப் வந்து சேம் நம்பர் ட்ரை பண்ணா என்ன வரும்? 8 8 8 8 பார்த்தோம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 60 16 பார்த்தோம். இங்கே 8, இங்கே 24க்கு 2, இங்கே வந்து 24 26, இங்கே 2. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? லார்ஜஸ்ட் 4 டிஜிட் தான் கேட்குறாங்க. 4 டிஜிட் என்ன மீனிங்? லார்ஜஸ்ட் 4 டிஜிட்னா 4 நம்பர் தான் வரணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்க 1 2 3 4 5 நம்பர் வந்துருக்கு. இங்கே 5 டிஜிட் இருக்கு. அப்போ 22 கியூப் பண்ணால் நம்மளுக்கு 5 டிஜிட் நம்பர் வருது. அப்போ 21 கியூப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 4 டிஜிட்டுடைய பிக்கஸ்ட் நம்பர் வரும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 9 to 6 வரும். இது வந்து கியூப் நம்பர் கிடையாது, இது கியூப் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? இந்த 4 டிஜிட்லேயே ஃபைனல், அதாவது லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பராலே 9 to 6 வரும். இதுக்கப்புறம் வந்து ஒரு கனமூல எண் வந்து கிடையாது.
ஓகேங்களா 96 வந்தால் இந்த லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரில் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்னா 96 வரும் ஓகேங்களா. இதே ஸ்மாலஸ்ட் நம்பர் 4 டிஜிட் ஆயிடுச்சுன்னா 1000 ஓகேங்களா. அதாவது 10 கியூப் இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது பர்ஃபெக்ட் கியூப்ல ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா 1000. இதே வந்து லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பர்ஃபெக்ட் கியூப்ல லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா 9261 சரிங்களா. இது போன கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சரியா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கிளாஸ் இப்போ லாஸ்ட் சம் பார்த்துருவோம் இந்த கிளாஸ் உடைய. பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் by which 3600 வந்து 3600 we divided to make it a perfect cube? அதாவது கீழ்கண்டவற்றில் உள்ள எண்களில் எந்த எண்ணை கொண்டு 3600 வகுத்தால் சரியான கன எண் கிடைக்கும் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா கன எண் கிடைக்கும். கன எண் நம்மளுக்கு கன எண்ணா 1 கியூப் 2 கியூப், அதான் 1 கியூப்னா 1, 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27. இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர் தான் நம்மளுக்கு கன எண் சொல்றோம். இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா, இதை தான் கன எண் பண்ணணும். அப்போ இதை வந்து 50ஆல் டிவிஷன் பண்ணாவோ 300 டிவிஷன் பண்ணாலும் 9ஆல் பண்ணாலும் 450ஆல் டிவிஷன் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் 1 வரலாம், 8 வரலாம், 27 வரலாம், 64 வரலாம், 125 வரலாம், 216 வரலாம், 343 வரலாம், 512 வரலாம், 729 வரலாம், எதுனாலும் வரலாம் சரியா. அப்போ நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏ ஆப்ஷன் போட்டு 3600 ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் வச்சு டிவிஷன் பண்ணால் எனக்கு 500 கேன்சல். 5 இதை வச்சா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குது. 72 வந்து ஒரு கியூப் நம்பராக கிடையாது. சரி, பி ஆப்ஷன் பாருங்க 3600. அப்போ 300 எடுத்துக்கோங்க. 0000 கேன்சல். இதை அடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12 கிடைக்கும். அப்போ 12 வந்து கியூப் நம்பராக கிடையாது. அடுத்த சி ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்க. சி ஆப்ஷன் வந்து 3600. இப்போ 9 அடிச்சா 9 இதை அடிச்சா என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 400 கிடைக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து கியூப் நம்பராக நினைக்கிறாங்க. இது வந்து என்ன நம்பர்? ஸ்கொயர் நம்பர் ஓகேங்களா, வர்க்க எண் ஓகேவா. நிறைய பேர் இது போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம எக்ஸாம் போடும்போது ஓகே நம்ம கியூப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம தவறாக வந்து ஸ்கொயர்னு கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த மாதிரி நடக்கும், சின்ன மிஸ்டேக். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து 9 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா. சரி பாருங்க, டி ஆப்ஷன் பாருங்க 3600 ஓகேங்களா. 450 இப்போ இந்த 00 கேன்சல். இப்போ மேலேயும் மீறி 9 அடிக்கிறேன். இப்போ 45 9 வந்து 5 டைம்ஸ், 36 வந்து 9 4 டைம்ஸ், 40 அப்படி இருக்கும். இந்த 0 அப்படி இருக்கும். இந்த 5 40 அடிச்சா நமக்கு கேன்சல் கிடைக்கும் 8 கிடைக்கும். அப்போ 8 வந்து ஒரு கியூப் நம்பர் தான். எதோட கியூப் நம்பர்? 2 உடைய கியூப் நம்பர் சரிங்களா. 2 4 3 8 சரிங்களா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 450 சரியா. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் 9 போடுவாங்க, ஆனால் உண்மையான ஆன்சர் வந்து 450. 9 டிவிஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 400 கிடைக்குது. ஆனால் 400 வந்து ஸ்கொயர் நம்பர் சரிங்களா, ஸ்கொயர் நம்பர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.